இருப்பதற்கு விருப்பம் இருந்தால் கட்சியில் தொடருங்கள், இல்லாவிட்டால் வெளியேறுங்கள். இங்கு இருந்தபடியே திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக செயல்பட வேண்டாம் என்றெல்லாம் கடுமையான வார்த்தைகளை வைகோ அவர்கள் மல்லை சத்யா மீது வைத்திருக்கிறார். இதன் பிறகு இந்த கூட்டம் முடிந்த ஒரு சில நிமிடங்களிலேயே மல்லை சத்யா அங்கிருந்து விறுவிறுவென்று கிளம்பி தன்னுடைய வாகனத்தில் கிளம்பி சென்று விட்டார். துரை வைகோவிற்கு கட்சியில் பதவி கொடுத்த ஆரம்ப கட்டத்திலிருந்தே மல்லை சத்யா அவர்கள் துரை வைகோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. துரை வைகோவிற்கு எதிராக மல்லை சத்யாவின் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களிலும் மற்ற இடங்களிலும் கருத்துக்களை தெரிவித்தபடியே வந்தனர். இதன் பிறகுதான் துரை வைகோ முதன்மை செயலாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு கட்சியினுடைய தலைமைக்கும் கட்சிக்கும் களங்கம் ஏற்படும் விதமாக செயல்படும் ஒருவருடைய மத்தியில் நான் செயல்பட முடியாது என்று சொல்லி துரை வைகோ அவர்கள் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அறிவித்தார். அவருடைய ராஜினாமாவை வைகோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு தன்னுடைய மகன் துரை வைகோவையும் மல்லை சத்யாவையும் சமரசப்படுத்தி இருவரையும் கைகுலுக்க செய்து இருவரையும் இணைத்து வைத்து நடந்த அந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்தோம். ஆனாலும் அதற்கு பிறகும் மல்லை சத்யா அவர்கள் துரை வைகோவுடன் இணக்கமாக செயல்படவில்லை.